பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நாட்களாக காத்துட்ருக்கீங்க, வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. நான் என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாய் அது வரும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் கைகளில் நீங்கள் ஏந்தக்கூடிய நாட்கள் சீக்கிரமாய் வரும் என்று சொல்லி. அதனால் தாமதித்தாலும் அதற்கு காத்துருங்க. பாதி நாள் இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்துட்டு ஆண்டவரை முறுமுறுக்கவோ தூஷிக்கவோ இவ்வளோ நாள் தேடி எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு பின்வாங்கவோ செஞ்சிடாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் விரும்பின காரியத்தை, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க காரியத்தை உங்களுக்கு தருவார். அதுக்கு தான் உங்களை தேற்றுற விதமாக ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் குறிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்குது, நம்ம விரும்புகிற நாள்னு ஒன்று இருக்குது. எந்த நாள் நன்மையாக முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்றுன்னு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நாளில் நமக்கு உள்ள ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வரும்போது தான் அது நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கிடச்சிட்டு இவங்களுக்கு கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கல, நான் இத்தனை வருஷமாக காத்துட்ருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் குறித்த நாளில் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். எப்படி சாராளுக்கு குறிக்கப்பட்ட வேளையில் ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து அவருடைய சந்ததியில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரோ, அதே போல் உங்களுக்கும் குறிக்கப்பட்ட வேளையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் மூலமாய், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் ஆண்டவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ஒரு சிலர் அதிகமாக மனவேதனையோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நிச்சயமாய் ஆண்டவர் குறிப்பிட்ட நாளையில் அவர் குறித்த வேளையில் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. எத்தனை தூஷணமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.